அந்த ஒரு கணத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஜூன் 29, 2024 பர்படாய்ஸின் கெனிங்ஸ்டன் ஓவல் மைதானம். T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. கடைசி ஓவர் இன்னும் 6 பந்துகளே பாக்கி. தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற 16 ரன்கள் தேவைப்படுகிறது. களத்தில் இருப்பவரோ மிரட்டலான பேட்ஸ்மேன் டேவிட் மில்லர். ஹர்திக் பாண்டியா வீசிய அந்த முதல் பந்து மில்லரின் பேட்டில் பட்டு மின்னல் வேகத்தில் சிக்ஸரை நோக்கி பறக்கிறது. மைதானத்தில் இருந்த 1 லட்சம் இந்திய ரசிகர்களின் இதயத் துடிப்பும் ஒரு கணம் நின்றது. கோடிக்கணக்கான இந்தியர்கள் டிவியில் முன்னால் உறைந்து போயிருந்தனர். அந்த பந்து எல்லைக்கோட்டை தாண்டி இருந்தால் இந்தியாவின் உலகக்கோப்பை கனவு அன்றே சிதைந்திருக்கும். ஆனால் அங்கே எல்லைக்கோட்டில் ஒரு மனிதன் காற்றோடு போட்டியிட்டு ஓடினான். அந்த பந்து அவன் கைகளுக்குள் சிக்கியது. ஆனால் வேகம் அவனை எல்லைக்கோட்டுக்கு அப்பால் தள்ளியது. சமயோசித்தமாக பந்தை மேலே தூக்கி போட்டு விட்டு எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்று மீண்டும் ஒரு சிறுத்தையைப் போல உள்ளே பாய்ந்து அந்த பந்தை மீண்டும் பிடித்து மிரட்டினான். அந்த ஒரு நொடி துல்லியம், அந்த ஒரு நொடி அசாத்தியமான ஃபீல்டிங் ஒட்டுமொத்த தேசத்தின் 17 ஆண்டு கால ஏக்கத்தை போக்கியது என்றே சொல்ல வேண்டும். வர்ணனையாளர் இயன் ஸ்மித் அதை கிரிக்கெட் வரலாற்றின் மிகச்சிறந்த காட்சிகளில் ஒன்று என்று வர்ணித்தார். அந்த பந்தை பிடித்தது யார் தெரியுமா? அவர்தான் சூரியகுமார் யாதவ். கிரிக்கெட் உலகம் இன்று வரை அவரை ஸ்கை என்று அன்போடு அழைக்கிறது. ஆனால் இந்த உயரத்தை அவர் எட்டிய விதம் ஒரு சாதாரண விளையாட்டு வீரனின் கதையல்ல. அது புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் தன் மௌனத்தையே ஆயுதமாக மாற்றி வானத்தையே தனக்கான எல்லையாக மாற்றிக்கொண்ட ஒரு நவீன காவியம். அகமதாபாத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் மார்ச் 8, 2026 அன்று இந்தியா மற்றொரு உலகக் கோப்பையை வென்று கொண்டாடிய போது அந்த மனிதன் கேப்டனாக நின்று கோப்பையை ஏந்தினான். 35 வயதில் மற்ற வீரர்கள் தங்கள் ஓய்வை பற்றி சிந்திக்கும் வேளையில் இந்திய கிரிக்கெட்டின் முகமாகவே மாறி நிற்கும் இந்த சூர்யாவின் கதை விடாமுயற்சியின் ஒரு மாபெரும் பாடமாகும். இன்று உலகின் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாக 360 டிகிரி ஆட்டக்காரராக அவர் ஜொலித்தாலும் இந்த ஒலிக்கு பின்னால் சுமார் 11 ஆண்டு கால இருண்ட காத்திருப்பு இருந்தது. மும்பையின் அணுசக்தி நகரில் ஒரு விஞ்ஞானியின் மகனாக பிறந்த சூர்யாவுக்கு கிரிக்கெட் என்பது ஆரம்பத்தில் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த 10 வயது சிறுவனிடம் இருந்த வேட்கையை அவனது பயிற்சியாளர் அசோக் அஷ்வால்கர் அப்போதே கண்டறிந்தார். மற்ற சிறுவர்கள் மதிய வெயிலில் சோர்ந்து போய் தங்களுக்கு பேட்டிங் கிடைக்கவில்லையே என்று வீட்டிற்கு ஓடிய போது சூர்யா மட்டும் மைதானத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார். சார், நான் நாள் முழுவதும் ஃபீல்டிங் செய்வேன், தண்ணீர் கூட சுமந்து வருவேன், ஆனால் நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று அந்த சிறுவன் சொன்ன வார்த்தைகள் தான் பின் நாட்களில் அவரை இந்திய அணியின் கதவை தொடர்ந்து தட்ட வைத்தது. அசோக் அஷ்வால்கர் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற போது சூர்யா ஒரு மரபார்ந்த பேட்ஸ்மேனாகவே இருந்தார். அங்கே குறுக்குவாட்டில் பந்தை அடிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மழைக்காலங்களில் ரப்பர் பந்துகளில் விளையாடும் போது அதன் வேகத்தை எதிர்கொள்ள சூர்யா பல விசித்திரமான ஷாட்டுகளை முயற்சி செய்ய தொடங்கினார். அதுவே அவரது பிற்கால 360 டிகிரி ஆட்டத்திற்கு விதையாக அமைந்தது. சூர்யாவின் இந்த நீண்ட காத்திருப்பு காலங்களில் அவரது தந்தை அசோக் குமார் யாதவ் ஒரு நிழலாக துணையாக இருந்தார். ஒவ்வொரு முறையும் இந்திய அணி அறிவிக்கப்படும் போது சூர்யாவின் தந்தை அனைத்து விளையாட்டு இணையதளங்களையும் ஒரு முறைக்கு 2 முறை சோதிப்பார். இந்த முறையும் உன் பெயர் இல்லையப்பா என்று அவர் ஆதங்கத்துடன் சொல்லும்போது 29 வயதான சூர்யா ஒரு முதிர்ந்த மனிதராக, பரவாயில்லைப்பா, என் நேரம் வரும், நான் என் வேலையை சரியாக செய்கிறேன் என்று கூறி புன்னகைப்பார். 2010 மும்பை ரஞ்சி அணியில் அறிமுகமான சூர்யாவுக்கு இந்திய அணியின் நீல நிற சீருடையை அணிய 2029ஆம் ஆண்டு வரை தேவைப்பட்டது. ஒரு திறமையான வீரனுக்கு இதைவிட பெரிய சோதனை எதுவும் இருக்க முடியாது. 2014 முதல் 2017 வரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் விளையாடிய போது கௌதம் கம்பீர் அவருக்கு ஸ்கை என்று பெயரை சூட்டினார். அந்த பெயர் அவரது பெயரின் சுருக்கம் மட்டுமல்ல, அவரது எல்லை வானம் என்பதை குறிக்கும் குறியீடாக அமைந்தது. ஆனால் அங்கே அவர் ஒரு ஃபினிஷராக 10-15 பந்துகள் மட்டுமே விளையாட வேண்டியிருந்தது. இது அவரது திறமைக்கு ஒரு சிறிய எல்லைக்கோடு போலவே இருந்தது. 2018 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பிய போது அவரது வாழ்வின் மறுபிறவியாக அமைந்தது. பயிற்சியாளர் மகேலா ஜெயவர்தனே சூர்யாவுக்குள் இருந்த அந்த அபார திறமையை உணர்ந்து அவரை டாப் ஆர்டரில் விளையாட வைத்தார். அங்கேதான் ஸ்ட்ரென்த் கோச் பால் சாப்மேன் சூர்யாவிடம் ஒரு கடினமான உண்மையை போட்டுடைத்தார். நீ டாப் ஆர்டரில் விளையாட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 15 ஓவர்கள் பேட்டிங் செய்யவும் 20 ஓவர்கள் ஃபீல்டிங் செய்யவும் உன் உடல் தயாராக இருக்க வேண்டும். இந்த அறிவுரையை ஏற்ற சூர்யா தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டார். அதுவரை மாலை நேரங்களில் பயிற்சி செய்தவர் மதிய வெயிலில் 12 மணி முதல் 3 மணி வரை ஆடுகளம் வறண்டு இருக்கும்போது வலைப்பயிற்சிக்கு செல்ல தொடங்கினார். இது சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள அவருக்கு அபாரமான பயிற்சியை தந்தது. அவரது உணவு முறை இன்னும் கடுமையானதாக மாறியது.
ஊட்டச்சத்து நிபுணர் ஸ்வேதா பட்டியா வடிவமைத்த திட்டத்தின்படி சூர்யா அரிசி மற்றும் கோதுமை மாவை தன் உணவில் இருந்து நீக்கினார். விதைகளால் செய்யப்பட்ட லோ கார்ப் ரொட்டிகளை மட்டுமே உண்டு பால் பொருட்களை முழுமையாக தவிர்த்து ஒரு துறவியைப் போல தன்னை செதுக்கிக் கொண்டார். எனக்கு ஜங்க் உணவுகள் மீது ஆசை வருவதில்லை, என் பேட்டிங் தான் எனக்கு முக்கியம் என்ற அவரது மன உறுதி ஒரு எலைட் அத்லீட்டின் அடையாளமாக மாறியது. 2024 ஏற்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா காயமும் அதன் பிறகு அவர் மேற்கொண்ட அறுவை சிகிச்சையும் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையாக அமைந்தன. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் அறுவை சிகிச்சை முடிந்து திரும்பியவர் முன்பை விட அதிக வேகத்துடன் களத்திற்கு திரும்பினார். 2025 IPL சீசனில் அவர் 717 ரன்களை குவித்து சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு மும்பை இந்திய அணிக்காக ஒரு சீசனில் 600 ரன்களை தாண்டிய இரண்டாவது வீரர் என்ற சாதனையை படைத்தார். சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் சூர்யா நுழைந்த விதம் ஒரு சினிமா காட்சிக்கு இணையானது. மார்ச் 18, 2021 அன்று அகமதாபாத் மைதானத்தின் சுமார் 60,000 ரசிகர்கள் முன்னிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸை எதிர்கொள்ள சூர்யா உள்ளே நுழைகிறார். எதிரே நிற்பது உலக கிரிக்கெட்டின் அதிவேக பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய அந்த முதல் பந்து மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ராக்கெட்டை போல சீறிக்கொண்டு வருகிறது. சூர்யா எவ்வித பயமும் இன்றி லாபகமாக தனது கால்களை நகர்த்தி அந்த மின்னல் வேக பந்தை லெக் சைடு திசையில் ஒரு அபாரமான சிக்ஸருக்கு பறக்க விட்டார். சர்வதேச கிரிக்கெட்டில் தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற அந்த சாதனை நிகழ்ந்த போது பெவிலியனில் இருந்த கேப்டன் விராட் கோலி வியந்து எழுந்து நின்று கைத்தட்டினார். அந்த ஒரு ஷாட் உலகிற்கு சொன்ன செய்தி ஒன்றே ஒன்றுதான், நான் இங்கே வெறும் பங்கேற்க வரவில்லை, ஆள வந்திருக்கிறேன். அன்று முதல் இன்று வரை T20 கிரிக்கெட்டில் சூர்யா ஒரு சீட் கோட் என்று அழைக்கப்படுகிறார். அவரது பேட்டிங் என்பது ஒரு ராக்கெட் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையே நடக்கும் ஒரு போர் போன்றது. அவர் மைதானத்தின் எந்த பக்கத்திலும் பந்தை அடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதால் ஏபிடி வில்லியர்ஸுடன் ஒப்பிட்டு இந்தியாவின் மிஸ்டர் 360 என்று அழைக்கப்பட்டார். புள்ளி விவரங்களின்படி அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு 3 பந்துகளிலும் மைதானத்தின் பின்பகுதியை நோக்கி அடிக்க முயற்சிப்பார். கிரிக்கெட் உலகில் இவ்வளவு துல்லியமாக மைதானத்தின் பின் திசையில் விளையாடும் மற்றொரு வீரர் இல்லை என்று சொல்லலாம். வெற்றிகள் குவிந்தாலும் சூர்யா பல சவால்களை சந்தித்தார். குறிப்பாக ஒருநாள் போட்டிகளில் அவரது புள்ளிவிவரங்கள் அவருக்கு பெரிய சவாலாகவே இருந்தன. ஒருநாள் போட்டிகளில் என் எண்கள் மிகவும் மோசம், எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தவில்லை என்று அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட நேர்மை அனைவரையும் வியக்க வைத்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொடர்ந்து 3 முறை முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்த அந்த சோதனையான காலகட்டத்தில் ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா அவர் மீது வைத்த நம்பிக்கை அளப்பரியது. ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் எப்படி ஒருநாள் போட்டிகளில் தடுமாறுகிறார் என்பது கிரிக்கெட் உலகிற்கு ஒரு புதிராகவே இருந்தது. 37 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள சூர்யா 773 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். இருப்பினும் அந்த தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு T20 கிரிக்கெட்டில் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்தார். அவரது மனநிலை எப்போதும் ஒன்றே ஒன்றாகத்தான் இருந்தது, ஸ்டே இன் பிரசன்ட் என்பதே அவருடைய மனநிலையாக இருந்தது. காயங்கள் அவரை துரத்திய போதும் அவர் ஒருபோதும் சோர்வடையவில்லை. 2023 கணுக்கால அறுவை சிகிச்சை, பின்னர் 2 முறை ஹெர்னியாஸ் அறுவை சிகிச்சை என தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர் முன்பை விட வலுவாக திரும்பினார். சூர்யாவின் கேப்டன்சி பயணம் மற்றும் ஒரு பொற்காலத்தை தொடங்கியது. ரோஹித் சர்மாவின் ஓய்வுக்கு பிறகு இந்திய T20 அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற அவர் ஒரு புதிய தலைமைத்துவ பாணியை அறிமுகப்படுத்தினார். ஃப்ளெக்சிபிலிட்டி T20 கிரிக்கெட்டில் மிக முக்கியம் என்று நம்பிய சூர்யா இளம் வீரர்களான திலக் வர்மா, அபிஷேக் சர்மா போன்றவர்களை அச்சமின்றி விளையாட ஊக்கப்படுத்தினார். அவரது தலைமையில் இந்தியா ஒரு இருதரப்பு தொடரை கூட இழக்கவில்லை என்பது அவரது ஆளுமைக்கு கிடைத்த சான்று. 2026 உலகக்கோப்பையில் இந்திய அணியை வழிநடத்தி அவர் சாதித்த பிரம்மாண்டமான வெற்றி அணுசக்தி நகரின் அந்த 10 வயது சிறுவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகுடம். முதலில் பேட்டிங் செய்து 28 போட்டிகளில் வெற்றி பெற்று ரோஹித் சர்மாவின் சாதனையை அவர் முறியடித்த போது அது அவரது நுணுக்கமான திட்டமிடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. இன்று சூரியகுமார் யாதவ் ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு பெரும் நம்பிக்கை. 29 வயது வரை வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போது துவண்டு போகாமல் 30 வயதில் அறிமுகமாகி 32 வயதில் உலகின் நம்பர் 1 வீரராகி 35 வயதில் உலக கோப்பையை வென்ற கேப்டனாக நிற்பது ஒரு மாயாஜாலம் போல தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் 1/4 நூற்றாண்டு கால உழைப்பு இருக்கிறது. தகுதி உள்ள ஒருவன் எப்போது வந்தாலும் அவனுக்கான இடம் இங்கே உண்டு என்பதற்கு சூர்யாவே சாட்சி. அவர் அடிக்கும் ஒவ்வொரு ஸ்கூப் ஷாட்டிலும் ஒரு பாடம் இருக்கிறது. அதுதான் எப்பொழுதும் உன்னுடைய வேலையை தடையின்றி செய்து கொண்டே இரு. உன் காலம் வரும்போது உலகம் உன் பெயரை உச்சரிக்கும். அடுத்தது என்ன என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் பதில் தெளிவாக இருந்தது. நிச்சயமாக அடுத்த இலக்கு 2028 ஒலிம்பிக் தங்கம்,
மற்றும் அந்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை. அணுசக்தி நகரின் அந்த சிறுவன் இன்னும் மைதானத்தில் தான் இருக்கிறான். அவன் இன்னும் வீட்டிற்கு போக தயாராக இல்லை. வானமே இல்லை என்று சொல்லப்பட்டாலும் இந்த ஸ்கைக்கு வானத்தை தாண்டி செல்லும் சிறகுகள் இருக்கின்றன என்பதை அவர் ஒவ்வொரு முறை பேட் ஏந்தும் போது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். புறக்கணிக்கப்படுபவர்கள் எவரும் சோர்வடைய தேவையில்லை. சூர்யாவின் கதையை நினைத்து பாருங்கள். தாமதமாக மலரும் மலர்கள் பெரும்பாலும் மிகவும் அழகான வாசனை கொண்டவையாகவே இருக்கும்.